Dear students, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சக்தி அகாடமி சார்பா how to multiply any number with 11 111 இந்த மாதிரி 11 111 1000 111 இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் எப்படி நாம மல்டிப்ளை பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ அதுல முதல் கட்டமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு நம்பர் இருக்கு 21 அப்படினு இருக்கு. அத நான் 11 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படினா ரொம்ப சிம்பிள். முன்னாடி ஒரு 0 எழுதிக்கங்க. பின்னாடி ஒரு 0 எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1 கிடைக்கும். அடுத்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3 கிடைக்கும். அடுத்த ரெண்டு நம்பர் திருப்பி ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்போ 21 into 11 அதோட ஆன்சர் என்ன வருது 231. சரி, இப்போ அடுத்த நம்பர் எடுத்துப்போம். சப்போஸ் எனக்கு 37 இருக்கு. இத நான் 11ல மல்டிப்ளை பண்ணனும் அப்படினு சொல்றேன். அப்போ நான் என்ன பண்றேன் 37 into 11 அப்படின்றத நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு 0 போட்டுக்குங்க. அதே மாதிரி பின்னாடி ஒரு 0 போட்டுக்குங்க. இப்போ first two numbers அதாவது 7 0 தான் first two numbers. அதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பதில் வந்து 7 அப்படினு கிடைக்கும். அதே அடுத்த two numbers அதாவது 3 and 7 தான் அடுத்த two numbers. சோ அந்த நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க அப்படினு பார்த்தா 10 வரும். இந்த இடத்துல 10 வரதுனால எப்பவுமே நம்ம ஒரு டிஜிட் நம்பர் மட்டும் தான் எழுதணும். அதனால வெறும் 0 மட்டும் தான் எழுதுவோம். 1 வந்து நம்ம கேரி அப்படினு சொல்லி வெச்சுப்போம். இப்போ அடுத்த two numbers என்ன அப்படினு பார்த்தா நமக்கு 0 and 3. 0 plus 3 என்ன வரும் 3 தான் வரும். 3 ஓட இந்த ஒரு கேரி இருக்கு வெளியில. சோ இந்த 1 நீங்க கூட்டினீங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். அப்ப 407 தான் இதோட விடை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நாம 11 வெச்சு பார்த்தோம். சரி, இப்போ இதே சம நான் வேற வேற நம்பர் அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 அப்படின்ற வந்ததுன்னா எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 11 ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா 11 ஓட மல்டிபிள்னா என்ன வரலாம் 22 33 இந்த மாதிரி வர நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லலாம் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 11 ஓட பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ 11 22 33 44 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு முதல்ல நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 11க்கு நம்ம போறதுக்கு முன்னாடி மைண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ண தெரியணும் எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும். சோ அது எப்படி பண்றது அப்படின்றத உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த 11 22 33 எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு போடுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் மைண்ட்ல எப்படி வந்து எந்த ஒரு 2 டிஜிட் நம்பரா இருந்தாலும் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 23 எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து என்ன பண்ணணும் 6 ஆல பெருக்கணும் அதாவது மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த 23யே நான் 20 பிளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? 20 பிளஸ் 3 அதாவது 23 நான் 6 ஆல பெருக்கணும். அப்போ 20 into 6 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 120 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் 6 இந்த 3 into 6 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 18 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற விடை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 120 பிளஸ் 18 ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தா 138 கிடைக்கும். அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் 23 into 6 நான் வந்து 23 into 6 நான் மனசுலயே வந்து மல்டிப்ளை பண்ணலாம். எப்படின்னா இது வந்து 20 இது 3 அதனால இத 20 into 6னா 120 இது 3 into 6னா 18 இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு ஆட் பண்றீங்க. அதாவது 120 பிளஸ் 18 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது 138 கிடைக்குது. சரி, இப்போ இந்த கால்குலேஷனை தான் நாம என்ன பண்ண போறோம் 11 ஓட மல்டிபிள்ஸ் 11 ஓட மல்டிபிள்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 23 இதை நான் எதால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு 22 ஆல மல்டிப்ளை பண்ணணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி இப்போ இந்த 23 நான் எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா 23 into 22ன்றத நான் 2 into 11 அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். அப்படி வரும்போது இப்பதான் உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன் சொன்னேன். என்ன பண்ணலாம் இது 20ன்ற பிளேஸ் வேல்யூல இருக்கு. இதை 2ஓட மல்டிப்ளை பண்ணா 40 கிடைக்கும். இது வெறும் 3ன்ற பிளேஸ் வேல்யூல இருக்கு. இதை நீங்க 2ஓட மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும். இப்போ 20
இந்த 20ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 40, இந்த 3ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 6. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 46. இதை நீங்க என்ன எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 11ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 11ஓட நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது நான் தான் முதலே சொன்னேன், இந்த 11க்கு தான் எந்த மெத்தட் பண்ணணும்? முன்னாடி ஒரு 0 பின்னாடி ஒரு 0 நம்ம ஆட் பண்ணிட்டு, அதாவது முன்னாடி இங்க ஒரு 0 அதே மாதிரி பின்னாடி இங்க ஒரு 0 ஆட் பண்ணிட்டு நாம என்ன பண்ணோம்? முதல் 2 நம்பரை எடுத்து ஆட் பண்ணா நமக்கு 6 கிடைக்கும். சரிங்களா? நம்ம முதல் 2 நம்பர் ஆட் பண்ணா 6 கிடைக்கும். அடுத்த 2 நம்பர் நீங்க ஆட் பண்ணும்போது 10 வரும். அப்ப 10னா நம்ம என்ன பண்ணணும்? 0 மட்டும் எழுதிட்டு 1 வந்து வெளியில வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 நம்பரை ஆட் பண்றோம், 4 கிடைக்கும். 4ஓட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 5. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 506. ஸோ இப்படி நாம எந்த ஒரு மல்டிபிள் 11 வர நம்பரையும் மல்டிப்ளை பண்ண முடியும். இன்னொரு உதாரணம் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 28 எடுத்துக்கிறேன். இந்த 28 நான் எதால மல்டிப்ளை பண்ணனா 66ஆல மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன சொன்னேன்? 28 அப்படியே எழுதிப்போம். இந்த 66 வர இடத்துல நாம என்ன பண்ணலாம்? 6 into 11 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் மைண்ட் கால்குலேஷன்ல இது 20 into 6னா 120 அப்படின்னு தெரியும். இப்போ 120ன்றத மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு 8 இது 6 8 6 என்ன வரும்? 48. அப்போ 120 plus 48 ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 168. சரிங்களா? ஸோ 168 வருதா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த வேல்யூவை 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். 11ஆல மல்டிப்ளை பண்ணனா ரூல் என்ன? முன்னாடி ஒரு 0 போட்டுக்கணும், பின்னாடி ஒரு 0 போட்டுக்கணும், 2 நம்பரை ஆட் பண்ணிட்டே வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 8. அடுத்த 2 நம்பர் ஆட் பண்ணா 14 வரும். 6 plus 8 என்ன வரும்? 14. ஸோ அப்போ இங்க 4 வரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1. அந்த 1 நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்புறம் அடுத்த 2 நம்பர் என்ன? 7. 7 பிளஸ் அந்த வெளியில இருக்க 1 கேரி, அதை என்ன சொல்லுவோம்? 7 plus 1 என்ன வரும்? 8. இதுக்கு அடுத்தது இந்த 0வும் இந்த 1ம் நம்ம ஆட் பண்ணனா என்ன வரும்? 1. புரியுதுங்களா? சோ அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கான விடை என்ன? 1848 தான். சரிங்களா? நாம அடுத்த வீடியோல எப்படி நாம 111ஓட 111 அதே மாதிரி 111ஓட மல்டிபிள்ஸ் ஆன 222 333 என்ற மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எப்படி நாம மல்டிப்ளை பண்றது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவை பிரசன்ட் பண்றது shaktiacademy.com. எங்களோட வெப்சைட்ல உங்களுக்கு இலவசமா பல தகவல்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் பத்தி இருக்கு, பார்த்துக்குங்க. நன்றி.